ஸோ வணக்கம். நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், பிஜிஎம் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். நான் உடுமலையில் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைவர். ஸோ இன்னைக்கு உடுமலை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி பள்ளி வளாகத்தில் சுனந்தா ராம்மோகன் ஸ்கில் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதனோட முதல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிராஜுவேட் ஆகிறாங்க. ஒரு 11 பேருக்கு லாஜிஸ்டிக் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெடிங்டன் மூலமாக அவங்களுக்கு இப்போ ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தில் 11 பேரும் அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இந்தியாவில் 13லேருந்து 15% பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது மத்திய அரசுடைய அனௌன்ஸ்மெண்ட் அவங்க வெப்பேஜில் இருக்கு. டைரக்டரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அவங்களோட வெப்பேஜ்லேயே இருக்கு. அதனால அவ்வளவு பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதை கூட அதிகம், ஒரு கிட்டத்தட்ட 18% இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா வந்ததுன்னா வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பா மாறும். ஸ்கில் சென்டர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா இருக்கு. ஆனால் அதனுடைய எஃபெக்ட் இந்த காலேஜஸ்க்கும் ஸ்கூல்ஸ்க்கும் எம்ப்ளாயர்ஸ்க்கும் இன்னும் ரியலைஸ் பண்ண முடியும். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டெல்லியில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்னு சரியா ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. இது இல்லாமல் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஸ்கில் கவுன்சில்ஸ் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்குது. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப தேவைப்படுது இண்டஸ்ட்ரிக்கு. ஆனால் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லையும் அது சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட் ஸ்கூல் சிஸ்டத்தில் இஃப் யூ டோன்ட் ஹாவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரியில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சு ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நியூ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜுக்கும் இதை பற்றி தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபெசிலிட்டி எங்கள்கிட்ட கிடையாது, அதனால் எங்களால் ஆஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்கூல்லையும் சொல்கிறாங்க, காலேஜ்லையும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நம்ம சொல்லியிருக்கோம், உங்கள்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புங்க, இல்லை ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கு அனுப்புங்க, அங்கே ட்ரைனிங் எடுத்து சொல்கிறேன். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் சரியாக ரீச் ஆகல. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா ஆப்வியஸாக நீங்கள் நிறைய ஸ்கில் ட்ரைனிங் சென்டர்ஸுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜ்லேருந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குன்னு சொன்னாங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் அமெரிக்காவில் இறங்குறேன் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில். வெளியே வந்த உடனே அங்கே ஒரு போர்ட்டர், என்னால் லக்கேஜ் தூக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டர் கேட்டேன். அவர்கிட்ட பேச்சுவாக்கில் பேசுகிற போது சொல்கிறாரு, நான் எம்காம் படித்த ஒரு கிராஜுவேட், எனக்கு வேலை இல்லை சார், அதனால் போர்ட்டராக இருக்கேன்னு சொன்னபோது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை இந்த மாதிரி ஒரு ஸ்கில் சென்டர் ஆரம்பித்தது மூலமாக சில பேருக்காவது, பல பேருக்கு முடியாட்டும் பரவாயில்ல, சில பேருக்காவது அந்த ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது ஆரம்பிச்சிருக்கு. என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை.